Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சம்மருக்கு ஏத்த மாதிரி நல்ல சில்லுன்னு கடைகள்ல வாங்காம வீட்லயே ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து குச்சியை செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நம்ம green grape வச்சு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்கோம். இந்த பாப்சிக்கிள் பாத்தீங்க அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமானதா இருக்கும். சோ கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக கிரேப் எடுத்துர்க்கேன். இது வந்து சரியா 1 கப் அளவுக்கு நல்ல சின்னதா கட் பண்ணி நல்ல கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுறலாம். இப்போ எல்லா கிரேப்ஸையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூடவே சுகர் ஆட் பண்றேன். இது வந்து 1/4 கப் அளவு இருக்கும். 1/4 கப் அளவு சர்க்கரை அப்படிங்கிறது சரியா இருக்கும். அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இது வந்து ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்ல அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா இதில் பால் சேர்க்குறோம். பால் வந்து 1 கப் பால் சேருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கிரேப் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அரைப்படணும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இனிமேல் வடிகட்டிடலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த தூசி கட்டிகள் அப்புறமா அந்த கிரேப்போட தோல் இது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகணும். அதனால் நல்லா வடிகட்டி எடுங்க. இதோட டேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கனால அது இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம கிரேப் ஜூஸ் குடிப்போம்ல அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோத்துக்கு இந்த கிரேப்போட துண்டுகள் எல்லாம் இருக்குன்னு. இது வந்து சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்தோம். இப்போ இதை வந்து பாப்சிக்கிள் மோல்டில் நம்ம வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஐஸ் மோல்டு வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சில்வர் ஃபாயில் ஷீட் இதுக்கு மேலே மூடணும். அப்போ தான் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். மூடிட்டு இதில் வந்து நம்ம குச்சியும் உள்ளே டிப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இந்த சில்வர் ஃபாயில் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலித்தீன் கவர் கூட நல்லா டைட்டாக போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஃபிட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது இது கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஸ்டிக்கை உள்ளே வச்சிடலாம். வச்சிங்க அப்படின்னா இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 8 ஹவர்ஸாவது ஆகும். நம்ம ஒரு ஈவினிங் போல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி குச்சியை வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது நல்லா செட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மார்னிங் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் மார்னிங் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. இனிமேல் இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஐஸை வெளியே எடுத்துடலாம். நல்ல கெட்டியாக இருக்கும். இதை வந்து ரன்னிங் வாட்டர்லேயோ இல்லை கொஞ்சம் ஹாட்டாக இருக்கக்கூடிய வாட்டர்லேயோ நீங்கள் வந்து காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிரேப்பில் ஒரு பாப்சிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட்டு அப்புறமா இனிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.